அனைவருக்கும் வணக்கம். உலக சர்க்கரை நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி வர்ற நவம்பர் 15ஆம் தேதி கோவை IMA ஹாலில் டயாபீட் 2025ங்கிற பேரில் நடத்துகிறோம். இந்த நிகழ்வை பற்றின சில சந்தேகங்கள் மக்கள் மனசில் இருக்குது. முதல் சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அங்கே வர்றவங்க எல்லாத்தையும் சுகர் செக் பண்ணி உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துவீங்களா? அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்காது. ஏன்னா அங்கே பரிசோதனைகள் செய்யப்படாது. விழிப்புணர்வு செய்திகள் மட்டுமே பகிரப்படும். ரெண்டாவது சந்தேகம் என்னென்னா, டாக்டர் சின்ன வயசுக்காரங்களாம் கூட்டு வர சொல்கிறீங்களே, எதுக்காக? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதிகப்படியான வியாதிகள் உண்டாகிறதுக்கு காரணம் வாழ்வியல் மாற்றம். இதை பற்றின விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்களும் நானும் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க வாக்கிங் போங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஸோ இது என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்தணும். அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இந்த வியாதிகள்லேருந்து தப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பு உண்டு. மூணாவது சந்தேகம்னா, சொல்வேந்தர் ஐயா சுகி சிவம் வர்றாரு, பட்டி மண்டபம் ஏதாவது நடத்துறீங்களா, இல்லை ஆன்மீக சொற்பொழிவு ஏதாவது நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா கூட நம்மளோட வாய்ஸ் லெவல் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பயணிக்க முடியும். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இந்த விஷயங்களை பேசும் பொழுது இது பல மைல் தூரம், பல்லாயிரம் மைல் தூரம் பயணிக்கும், பல லட்சம் பேர்த்துக்கு போய் சேரும். இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லணும், நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம கேட்டோன்னே அவர் நமக்காக சென்னையிலேருந்து வராரு. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் டைமை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறோம். ஆனால் பாகுபலி படம் ரீரிலீஸ் பண்ணால் 4 மணி நேரம் இருந்தாலும் பார்க்குறோம். ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வு செய்திகளை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கேட்கறதுனால தப்பில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது உண்மை நம்பினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வாங்க. வர்ற நவம்பர் 15 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. மேலும் சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.